பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு கேம் தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கேம் வந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த கேம் வந்து விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விளையாடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு துணி வாங்கின அட்டைப்பெட்டி வந்து எடுத்திருக்கேங்க. கண்டிப்பாக துணி வாங்கின அட்டைப்பெட்டி வந்து வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா துணி அட்டைப்பெட்டி மாதிரி கார்ட்போர்டில் வந்துட்டு இந்த மாதிரி அட்டைப்பெட்டி செஞ்சுக்கோங்க. இல்லைனா ஏதாவது பிளாஸ்டிக்கு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட எடுத்துக்கோங்க. தென் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த பேட்டர்ன் எப்படி வந்துட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்பிள் மேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வரும். அதில் உங்களுக்கு வந்து எந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பேட்டர்ன் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் என்ன கேம் வந்து நம்ம விளையாட போகிறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு ஃபினிஷ் ஆகுதா ஸ்டார்டிங்கில் இருந்து அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்டார்ட் அண்ட் இந்த இடம் வந்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கான டூல்ஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரா தாங்க எடுத்திருக்கேன். நிறைய பேர் ஸ்ட்ரா வச்சு கிராஃப்ட் வந்து கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக குட்டீஸ் நிறைய பார்க்குறீங்க அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போது நம்ம பேட்டர்ன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ராவுமே வந்துட்டு இந்த மாதிரி வச்சு அதுக்கு தகுந்த அளவில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வைக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே ஒவ்வொரு லைன்ஸையுமே வந்துட்டு இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மிச்சம் இருக்கிற ஸ்ட்ரா எங்கே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றத இப்போ வச்சு பார்த்துட்ருக்கேன். இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்ட்ராவுமே வச்சு பார்த்து நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுதான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள் எப்படி செய்கிறேன் அப்படின்றத பாருங்கள். நிறைய குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து கிடச்சிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். சரி, கையோடு நம்ம இதை ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணலாம், ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணலாம், நார்மல் கம் யூஸ் பண்ணலாம், ஹோம்மேட் கம் யூஸ் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்ட்ரா இல்லை அப்படின்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கார்ட்போர்ட் பீஸ் வந்துட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி குட்டி குட்டியாவோ இல்லைனா ஸ்ட்ரா மாதிரி குட்டி குட்டியாவோ கட் பண்ணி அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரா தான் வேணும் அப்படின்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஒட்டிகிட்ருக்கேன். இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேத்துக்கு ஹாய் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லிடலாமா? சக்தி 5th ஸ்டாண்டர்ட், லக்ஷயா, அபிஷா, கனிஷ்கா ரோஷன், ஐஸ்வர்யா 7th ஸ்டாண்டர்ட், ஆர் சாதனா 4th ஸ்டாண்டர்ட், கௌஷிகா, ஐஸ்வர்யா, தீபஸ்ரீ, தரணேஷ், பிரியங்கா, கிருத்திகா, லக்ஷயா 7th ஸ்டாண்டர்ட், பால அபிநயா, முத்துலக்ஷ்மி 8th ஸ்டாண்டர்ட், மதுக்ஷாரா 7th ஸ்டாண்டர்ட், கவின் பிரசாத் 4th ஸ்டாண்டர்ட், கேஷிகா, ஜெகஸ்ரீ 7th ஸ்டாண்டர்ட், தர்ஷினி 10th ஸ்டாண்டர்ட், பிரதீபா 5th ஸ்டாண்டர்ட், ஹர்ஷித் 3rd ஸ்டாண்டர்ட், தர்ஷன் 5 month குட்டி பேபி இவங்க, கீர்த்தனா 7th ஸ்டாண்டர்ட், ரித்திகா, அரவிந்த் 10th ஸ்டாண்டர்ட், ஜீவிதா, ஸ்ரீ ஹர்ஷா 6 month குட்டி பேபி இவங்க, மோகனப்பிரியா 8th ஸ்டாண்டர்ட், துர்கா 10 month குட்டி பேபி, ஸ்ரீ ஹர்ஷா 7 month பேபி இவங்க, நேகா நித்யா, ஸ்ரீஜா, சஞ்சய், சஷ்மிதா, தருணி, ருத்ரன், வருணிகா 1st ஸ்டாண்டர்ட், கயல், ஹைஜா 6th ஸ்டாண்டர்ட், சாதனா 4th ஸ்டாண்டர்ட், தியா, சுஜித்ரா 10th ஸ்டாண்டர்ட், சஹானா, ஹசானா, அஃப்ரிதா, ஷிஃபான், அஸ்லாம், ரஃபான், கீர்த்தனா 8th ஸ்டாண்டர்ட், ஜனனி 9th ஸ்டாண்டர்ட், அகிலன் 5th ஸ்டாண்டர்ட், எஸ் பிரதக்ஷன் 7th ஸ்டாண்டர்ட். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது எல்லா பேட்டர்ன்ஸுமே வந்துட்டு அந்த ஸ்ட்ரா அண்ட் கம் யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெர்மனெண்ட் மார்க்கர் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். அது யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வந்துட்டு லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நமக்கு ஒரு ரோடு எஃபெக்ட் வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் ஸ்கெட்சு, பென்சில், அதுக்கப்புறமா நார்மல் மார்க்கர் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறது யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக போடும்போது ஒரு ரோடு எஃபெக்ட் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நான் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது ரோடு எஃபெக்டில் நமக்கு வந்துருச்சா? அதுக்கப்புறமா 2 கலர் பேப்பர் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் வந்து இதை வந்து ஸ்டார்டிங் இடத்துலையும் ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைட் பண்ணுறேன்.
தென் அதில் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளோட கேம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது விளையாடுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோலி குண்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது குட்டி பிளாஸ்டிக் பால் இல்லைன்னா ரப்பர் பால் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தென் இந்த மாதிரி அந்த அட்டைப்பெட்டியை வந்துட்டு இந்த மாதிரி சாய்ச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணின இடத்துல இருந்து ஃபினிஷ் பண்ணுற இடம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். நமக்கு வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கேம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த கேம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்களோட குட்டி குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்கு வரைக்கும் ஈஸியாக வந்துட்டு நான் வந்துட்டேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி குட்டி பால் இல்லை கோலி குண்டு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. தென் ஒரு காந்தம் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சேஃப்டி பின்னை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காந்தத்தை அந்த அட்டைப்பெட்டியோட கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி காந்தத்தை வந்துட்டு இப்படி நீங்கள் நகர்த்திட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த மேலே இருக்கிற பின்னூசி வந்துட்டு நகர்ந்துட்டே வரும். அதுதான் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் நகர்த்துறேன். நான் எப்படி விளையாடுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி கேம் வீடியோஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஏதாவது கேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வந்துட்டு நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி கமெண்ட் பண்ணினவங்க நேம் யாருதுமே வந்துட்டு நான் சொல்லலை. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி தாங்க இந்த கேம் வந்துட்டு நம்ம விளையாடணும். சரிங்களா? இந்த கேம் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ பாப்பா குட்டி எப்படி விளையாடுறா அப்படின்றத பாருங்கள். சரி தாங்க, வெரி குட். அங்கிட்டு போ. கரெக்டாக தான் போகிறலாம். அப்படிதான். இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. இங்கே போ, இங்கே போ. இங்கிட்டு வா. வெரி குட். இங்கிட்டு வா. அங்கிட்டு போ. அவ்வளோதான், அவ்வளோதான். வெரி குட். போ, இங்கிட்டு போ. பார்த்து பார்த்து. அங்கிட்டு போ, இங்கிட்டு போ. அவ்வளோதான், அவ்வளோதான். கரெக்டு தான். பண்ணு. இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. அங்கிட்டு போ. சரி வா, நீயே பண்ணு. பண்ணு பண்ணு. அப்படித்தான் பண்ணு. பண்ணு. வரும் வரும். நீ பண்ணு, இதை பண்ணு. காந்த இங்கே வைங்க. போங்க போங்க, அங்கிட்டு போங்க. இங்கிட்டு வாங்க. அது வரும். நீ அடியில் காந்த வையே. இங்கே இருக்குமா பின்னூசி? அப்போ இங்கே கொண்டு வாமா. இங்கே வாமா. இங்கிட்டு வா. இங்கே கொண்டு வந்துரு. வா, இங்கே காந்த வையே. அடியில் வையே. காந்த இங்கே இருக்கா? ஏ பாப்பு வந்துருச்சே. அப்படிங்க ஒத்த கையில் ஒன்றும் இல்லைங்க, வீடியோ எடுக்க முடியல. பாப்பா இங்கே பாரு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஜாலி.